வணக்கம் நேயர்களே, இது உங்கள் அபிமான திறன்பட பேசு விவாத நிகழ்ச்சி. இன்றைய விவாத களத்தில் காமன்வெல்த் மாநாட்டில் கலந்து கொள்ளக்கூடாது என்பது குறித்து சட்டப்பேரவை தீர்மானம் நிறைவேறுமா என்பது குறித்து தான் விவாதிக்க இருக்கிறோம். ஏற்கனவே காமன்வெல்த் மாநாடு நடைபெறுவதற்கு இலங்கை தகுதியான நாடு கிடையாது என்கின்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்து மாணவர் அமைப்புகள், தமிழ் தேசிய அமைப்புகள், தமிழ் உணர்வாளர்கள் மற்றும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து திராவிட கட்சிகள் என பல்வேறு கட்சிகள் இந்த கோரிக்கையை முன்வைத்திருக்கின்றன. இந்த சூழ்நிலையில் இந்திய பிரதமர் கண்டிப்பாக அங்கு கலந்து கொள்ளக்கூடாது என்பதை வலியுறுத்தியும் தமிழ் தேசிய விடுதலை இயக்கத்தினுடைய தலைவர் தியாகு அவர்கள் 14 நாட்கள் உண்ணாநிலை இருந்தார். இது போன்ற சம்பவங்கள் தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய நெருக்கடியை நடுவண் அரசுக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் பிரதமர் கலந்து கொள்வாரா? அப்படி கலந்து கொண்டால் தமிழகம் எத்தனைய எதிர்வினையை கொடுக்கும் நடுவண் அரசுக்கு போன்ற பல்வேறு விஷயங்கள் குறித்து தான் இன்று நாம் திறன்பட பேசுவா நிகழ்ச்சியில் விவாதிக்க இருக்கிறோம். அது மட்டுமல்லாமல் அங்கு இருக்கக்கூடிய தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் சம்பந்தன் அவர்களும் அங்கு வாழக்கூடிய ஈழத்தமிழர்கள் இந்திய பிரதமர் காமன்வெல்த்தில் கலந்து கொள்வதை விரும்பவில்லை என்கின்ற கருத்தையும் இன்று காலையில் தெரிவித்திருக்கிறார். இத்தகைய சூழ்நிலையில் காங்கிரஸ் தரப்பு நமது நடுவண் அரசு என்ன பதில் சொல்கிறது? தமிழர்களின் உணர்வுகளை புரிந்து நடந்து கொள்ளுமா, இல்லை காமன்வெல்த்தில் கலந்து கொள்வதன் மூலமாக ஏதேனும் பலம் இருக்கும் என்று அது நம்புகிறதா என்பது குறித்துதான் இன்று நாம் விரிவாக விவாதிக்க இருக்கிறோம். இந்த விவாதத்தில் நம்முடன் கருத்து பகிர்வு செய்வதற்காக காங்கிரஸ் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் பிரின்ஸ் அவர்கள் நமது விவாத அரங்கிற்கு வந்திருக்கிறார்கள். மற்றும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பேச்சாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான பழ கருப்பையா அவர்கள் நமது விவாத அரங்கிற்கு வந்திருக்கிறார்கள். இவர்களுடன் இணைந்துதான் இன்று நாம் திறன்பட பேச இருக்கிறோம். பிரின்ஸ் சார், உங்களிடமிருந்தே இந்த விவாதம் தொடங்கட்டும். காங்கிரஸ் கட்சியிலிருந்து இந்த கேள்வியை நாங்கள் தொடங்குறோம். அதாவது இப்ப இந்த காமன்வெல்த் மாநாட்டில் 2 விதமான கோரிக்கை இருக்கு. முதல்ல இலங்கையை காமன்வெல்த்தின் உறுப்பு நாடுகளிலிருந்து நீக்கணும். காமன்வெல்த்ங்கிற அந்த குணங்களுக்கு, அது எந்த ஒரு உயரிய விழுமியங்களுக்காக உருவாக்கப்பட்டதோ எந்த அடிப்படையும் இல்லாத இலங்கையில் நீங்கள் எப்படி நடத்தலாம் அப்படிங்கிறது தமிழ் தேசிய அமைப்புகளுடைய குரலாக இருக்கிறது. அதற்கு அடுத்தபட்சம் குறைந்தபட்சம் நமது பிரதமராவது அங்கு போய் கலந்து கொள்ளாமல் ராஜபக்சேவை கௌரவிக்காமல் இருக்க வேண்டும் அப்படிங்கிற 2 கோரிக்கை வருது. இந்த 2 கோரிக்கை நீங்க எப்படி பாக்குறீங்க? தமிழகத்தில் வர எதிர்ப்படைகளும் நீங்க எப்படி பாக்குறீங்க? காங்கிரஸ் கட்சியை பொறுத்த மட்டும் தமிழர்களுடைய நலத்தை பேணுவதிலே முக்கியம் காட்டுகிறோம். அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு பொருளாதார தடை சட்டமன்றத்தை கொண்டு வந்த போது அது தீர்மானத்துக்கு எதிராக நாங்கள் இருக்கவில்லை. அது ஒரு சாட்சியம். ஆக வருங்காலத்தில் எங்களுடைய விருப்பமும் காங்கிரஸ் கட்சிய விருப்பமும் நானும் தமிழன் வாழ வேண்டும், தமிழனுக்காக எதை செய்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறதை தவிர தமிழனுக்கு காங்கிரஸ் துரோகம் செய்யாது என்பதை நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். ஆக எங்கள் விருப்பத்துக்கு மாறாக தேசத்துடைய பிரதமர் அதில் பங்கு கொள்ள மாட்டார் என்ற நம்பிக்கை எங்களுக்கு உண்டு. அதை நாங்கள் வலியுறுத்துவோம். I cannot take my decision at now. It is the decision of our leaders. தமிழகத்துடைய தலைவர்கள், அமைச்சர் பெருமக்கள், தமிழகம் வேண்டும், தமிழ் மக்கள் வேண்டும் என்ற எண்ணத்தோடு தான் காங்கிரஸ் கட்சி எங்களுடைய கழிந்த காலம் பல எதிர்ப்புகள் மத்தியிலே நாங்கள் செயல்பட்டு இருக்கிறோம் என்பதை நான் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். எதிர்ப்புகள் எங்கிருந்து பல எதிர்ப்புகள் தமிழ் தலைவர்கள் என்று சொல்கிறவர்கள் அது நான் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். ஆனால் தனித்தனியாக ஒருவரையும் சொல்லவில்லை. அவர்கள் அரசியல் ஆதாயம் தேடுகிறார்களே தவிர அவர்கள் கிடைத்த வேர்டிக்ட்ஸ் இப்போது மாகாண வெற்றி தமிழ் வடகிழக்கு மாகாணத்துடைய முதல்வர் விக்னேஸ்வரன் இருக்கார்களே, அவர்கள் என்ன சொல்கிறார்? காங்கிரஸ் கட்சி குறை சொல்லவில்லை. The word he deplores, don't disturb us. தமிழ் மக்கள் வாழ விடுங்கள், நாங்கள் தமிழர்கள் வாழ்கிறோம் என்று சொல்கிறார்கள். தொடர்ச்சியாக பார்க்கிற போது, அதாவது இந்திரா காந்தி அம்மையார் காலத்தில் அந்த ராஜீவ்காந்தி காலம் அன்று வருகின்ற காலகட்டத்தில் காங்கிரஸ் கட்சி எப்போது ஆட்சியில் இருந்ததோ தமிழுக்கு எதிராக அவர்கள் எந்த துரோகம் செய்யவில்லை. ஆட்சியை குலைப்பதற்கு, காங்கிரஸை பழி வாங்குவதற்கு, காங்கிரஸை கொச்சப்படுத்துவதற்கு ஒரு கூட்டம் இருக்கிறது. இன்று தமிழ் மாகாணத்தில் வெற்றி பெற்ற அந்த முதல்வர் இருக்கிறார்களே, அவருக்கு இவர்கள் என்ன பதில் சொல்? இப்போது வைகோ போன்ற தலைவர்கள் சொல்கிறார்கள் அவருடைய டிசிஷன் எங்களுக்கு தேவையில்லை என்று சொல்கிறார்கள். நடுமாறன் அவர்கள் என்ன சொல்கிறார்? அவருடைய பேச்சு எங்கே என்று கேட்கிறேன். ஆக தமிழக அரசு அப்படிப்பட்ட
ஒரு தீர்மானத்தை கொண்டு வருமையானால் நாங்களை பொறுத்த மட்டும் எங்களுடைய தமிழ் உணர்வு தமிழர் வாழ வேண்டும் என்ற எண்ணத்தோடு இருக்கிறவர்கள் நிச்சயமாக ஆதரவு செய்வோம் தான் என்னுடைய எண்ணம். நீங்கள் ஆதரிக்கிறீர்கள், ஆனா உங்களுடைய இந்திய காங்கிரஸ் என்பது வலிமையான அமைப்பாக இருக்கிறது. தமிழ் காங்கிரசினுடைய குரலை அது மதிக்கிறதா? ஏன் மதிக்க மாட்டார்கள்? எங்கள் உணர்வுக்காக தான் அந்த மாநாட்டுக்கு சென்ற போது எதிராக தீர்மானத்தை போடுவார்கள். அப்போ என்ன செய்தது? எதிர்க்க வேண்டும் என்று திராவிட முன்னேற்ற கழகத் தலைவர் சொன்னார். நான் திராவிட கழகத்துடைய பொதுச் செயலாளர் நம்முடைய சிஎம் அவர்கள் சொன்னார்கள். அனைத்து முன்னணி தலைவர்கள் சொன்னார்கள், நீங்கள் இந்த தேசத்திற்கு தமிழர்களுக்கு எதிராக வாக்களிக்கக்கூடாது. யாருக்காக சாதகமாக வாக்களித்தோம்? இலங்கைக்கு எதிராக வாக்களித்தோம். அதையும் நாங்கள் குறிப்பிட்டு சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். சொல்லிக்கொண்டே இருப்பார்கள், குறை சொல்வார்கள். நாங்கள் இதையும் தங்களுக்கு தயாராக. ராஜபக்சேவை காங்கிரஸ் அரசு எதிர்ப்பதற்கு இத்தனை தமிழக கட்சிகள், தமிழக மக்கள் போராடிதான் அந்த உங்களை செய்ய வைக்க தேவையில்லை. எங்களுக்கு தேவையில்லை. இது தேசத்தை ஆளுகிற கட்சி, ஒரு மாநிலத்தை ஆளுகிற கட்சி அல்ல. நாங்கள் ஒரு நேஷனல் இன்ட்ரெஸ்ட் எங்களுக்கு வேண்டும், தேச எண்ணம் வேண்டும். திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறது, திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறது. அவர்கள் முக்கியம் காட்டுவது தமிழகத்தை தான். நாங்கள் ஒரு தமிழகம் மட்டுமல்ல, தேசிய எண்ணத்தோடு நான் செயல்பட வேண்டும். தேசிய உணர்வுகளுக்கு வேண்டும், இறையாண்மையை பாதுகாக்க வேண்டும், தேசத்தை பாதுகாக்க வேண்டும். பாதிக்கும் போது மாநில உணர்வு பாதிக்கப்படுதா? இங்க தமிழர்களுடைய உணர்வுக்கு எதிராக செயல்படுற மாதிரியான விஷயங்கள் சொல்லுங்கள். போராட்டத்தில் குவிகிறார்கள் மாணவர்கள், அவர்களை கிளப்பி விடுகிற யார்? படிக்கிற மாணவன் போராட்டத்தில் குதிக்கப்படுகிறான். அவர்கள் கிடைத்த வேடிக்கை என்ன? அவர்கள் கிடைத்த தீர்ப்பு என்ன? என்னானது? நீங்க வரலாறை புரட்டி பாருங்கள். இன்று அறிவுசாலிகள் காங்கிரசுடைய செயல்பாடை வரவேற்கிறார்கள். அண்டை நாடு, ஒரு சிறிய நாடாக இருக்கலாம், ஆனால் அந்த நாடோடு நட்பு வைக்க வேண்டும் நாங்கள் சொல்லவில்லை. தமிழர்களுக்கு பாதிப்பு இருக்கின்ற போது அதை தடுப்பதற்கு, அதை எதிராக கோஷம் செய்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். அதான் எங்களுடைய. கண்டிப்பாக. இப்போ அவர் தொடர்ந்து நாங்கள் தமிழர்களுக்கு காங்கிரஸ் அரசு தொடர்ந்து நல்லதுதான் செய்து வருகிறது. சில ஏதோ தமிழ் அமைப்புகள் எங்களுக்கு எதிராக பேசுறாங்களே ஒழிய உண்மையிலே தமிழர்கள் மீது அக்கறை கொண்ட ஒரே அரசாக காங்கிரஸ் கட்சி தான் இருக்குதுன்னு சொல்றாரு. எப்படி பாக்குறீங்க? அவங்க மறுத்து சொல்ல முடியாது, உண்மைதான். அவர் பெரிய ஆள், அனுபவம் உள்ள ஆள் தான். இல்லை, அது எனக்கு ரொம்ப சந்தோஷம். எப்படின்னா, காமராஜ் எங்கள் தலைவர் காமராஜோட இருந்தவர்னா சந்தோஷப்படுறேன். அவர் இருக்கக்கூடிய கட்சி நான் என்ன பொறுத்த மாட்டாதையும் சொல்லி பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். ஐ ஆனர் ஆல் த பார்ட்டிஸ், ஆல் த பர்சன்ஸ். அதனால காமராஜர் காலத்தில் இருந்த காங்கிரஸை இப்போது யாருமே விமர்சிக்கப்படுறது கிடையாது. அந்த நிலையில் தான் நாங்கள் இருக்கிறோம், அந்த நிலையில் தான் இருக்கிறோம். நிழல் மாறி போனால் இந்த தேசம் அடைந்து விடும். கண்டிப்பாக. அதாவது பிரின்ஸ் என்னுடைய இனிய நண்பர், காங்கிரசின் சார்பாக சட்டமன்றத்தில் நிறைய பேசுகிறவர், வேடிக்கையாகவும் சுவையாகவும் பேசுவார். அதுபோல ரொம்ப அமைதியாக, இல்லாவிட்டால் பெரும்பான்மையான எதிரெதிர் கட்சிகளுடைய சந்திப்பில் ஒரு போர் நிகழும். ஏறத்தாழ கைகலப்பு நிகழாதே தவிர மற்றபடி அது பெரிய வார்த்தை போராக இருக்கும். ஆனால் இவரும் நானும் பேசுவது அத்தகையது அல்ல. அவர் சொன்னது போல மாற்றுக் கட்சியினரை மதிக்கக்கூடியவர், மாற்றுக் கட்சியினருடைய நிலைப்பாடுகளை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர். அது ஒரு புறம் இருக்கட்டும். ஆனால் ஒன்று சொல்லுகிறேன், தமிழர்களுக்கு மிகப்பெரிய தீங்கு யாராலாவது ஏற்பட்டிருக்கக்கூடும் என்றால், காங்கிரஸ் மிகச்சிறந்த கட்சி, அதிலே ஒன்றும் மாறுபாடு கிடையாது. காமராஜர் தலைமையில் நான் காமராஜரிடம் இருந்து வந்தான், அது வேறு. ஆனால் காங்கிரசினுடைய அயல்நாட்டு கொள்கைகள் கடந்த 10 ஆண்டுகளாக மிகவும் தவறுதலாக போய்விட்டன. மன்மோகன் சிங்கினுடைய ஆட்சி காலம் என்பது காங்கிரசினுடைய வீழ்ச்சி காலம். இந்திரா காந்தி மிகச்சிறந்த தலைவர். இந்திரா காந்தி தான் இந்த விடுதலை போராளிகளுக்கு ஆயுதம் கொடுத்து, சாதாரணமாக இருந்த பையன்களை எல்லாம் பிடித்து வந்து பயிற்சி கொடுத்து அவர்களுக்கு வேண்டிய ஊக்கம் கொடுத்தவர் இந்திரா காந்தி. அது மட்டுமல்ல, ராஜீவ் காந்தியினுடைய காலத்திலே தான் அவர் ஒரு ரட்சகனாகவே ஈழத்தமிழர்களால் போற்றப்பட்டார். ஏனென்றால் இந்திய ராணுவ விமானங்கள் ரொட்டி துண்டுகளை எடுத்துக்கொண்டு இலங்கை நாட்டை அத்துமீறி, இலங்கை நாட்டினுடைய விருப்பத்திற்கு மாறாக, அந்த அரசுக்கு எதிராக ஈழப்பகுதியில் போய் ரொட்டி துண்டுகளை பசித்திருந்த மக்களுக்கு வீசின. அப்பொழுது எங்களுடைய இறையாண்மையில் குறுக்கிட இந்தியா யார் என்கின்ற கேள்வியை ஜெயவர்தனா எழுப்பிய போது, பசித்திருக்கிற மக்கள், பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவி செய்வதற்காகத்தான் இந்தியா இருக்கிறது என்று சொல்லி நின்ற ராஜீவ் காந்தி, அந்த ராஜீவ் காந்தி கொலை செய்யப்பட்டார் என்பது மிகப்பெரிய சோகம். அதனுடைய விளைவுகளை அந்த போர் அனுபவிக்க நேரிட்டது என்பதும் கூட அது அல்ல இப்பொழுது விவாத பொருள்.
நான் சொல்லுகிறேன், காமன்வெல்த் மாநாட்டிலே இந்தியா பங்கு கொள்ள வேண்டுமா வேண்டாமா என்கின்ற கேள்விக்கு இந்தியா பங்கு கொள்ளக்கூடாது என்பது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிலைப்பாடு. தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருக்கிற அம்மா அவர்கள் இது குறித்து ஏராளமாக கடும் கண்டனங்களை எல்லாம் மத்திய அரசுக்கு ஏற்கனவே தெரிவித்து வந்திருக்கிறார்கள். ஒரு விளையாட்டு கூட்டம் தமிழ்நாட்டுக்கு வந்தாலும் கூட அவர்களையெல்லாம் தமிழ்நாடு எல்லைக்குள் உட்பட்ட நிலையில் அம்மா அவர்கள் திருப்பி அனுப்பியிருக்கிறார்கள். அவர்கள் யாத்திரிகர்களாக வருகின்ற போது கூட அவர்களுக்கு பாதுகாப்பு அளிக்க முடியாது, ஏனென்றால் தமிழ் மக்கள் கொந்தளிக்கிறார்கள் என்ற அடிப்படையில் அவர்களை திருப்பி அனுப்பியிருக்கிறார்கள். ஆகவே இவ்வளவு கோபதாபங்கள் தமிழ் மக்களுக்கு இருப்பதற்கு காரணம் தங்களுடைய சொந்த ரத்தத்தின் ரத்தமான தமிழர்கள் ஈழத்தில் பாதிக்கப்பட்டார்கள் என்பதுதான் அடிப்படை. ஆக அப்படிப்பட்ட நாட்டிலே காமன்வெல்த் மாநாடு நடக்கிறது. அந்த இடத்தில் அந்த மாநாடு நடப்பதை தவறு. அப்படி ஒருவேளை நடக்குமானால் அந்த இடத்திற்கு இந்திய நாட்டின் தலைமை அமைச்சராக அவர் போவது என்பது நல்லதல்ல. ஏன் அப்படி சொல்கிறேன் என்று சொன்னால், இந்தியாவில் தமிழ்நாடு ஒரு பகுதி. காலில் முள் குத்தினால் கண்ணில் கண்ணீர் வர வேண்டும். தமிழர்களுக்கு பாதிப்பு நிகழும் போது இந்திய அரசு கண்ணீர் விடாதென்றால் அவர்களுடைய கோபதாபங்களில், அவர்களுடைய உணர்ச்சியில், அவர்களுடைய சோகத்தில் பங்கு கொள்ளாது என்று சொன்னால் அப்புறம் தேசம் என்பது நிலைத்திருக்காது. நான் சொல்லுகிறேன், இந்தியா அங்கு செல்லக்கூடாது என்று ஒரு நெருக்கடி உண்டாக்கப்பட்டிருக்கிற நிலைமையில் மன்மோகன் சிங் செல்ல மாட்டார் என்று பிரின்ஸ் சொல்வது போல அவர் செல்லாமலும் இருக்கக்கூடும். ஆனால் அவர் செல்ல மாட்டார் என்பது போலவே அந்த அரசின் அயல் விவகாரத்துறை அமைச்சரும் செல்லக்கூடாது. இந்த நாட்டின் துணை ஜனாதிபதி ஹசாரியையும் செல்லக்கூடாது. யாரும் செல்லக்கூடாது. இந்தியாவில் இருந்து மன்மோகன் சிங்கினுடைய டிரைவர் கூட செல்லக்கூடாது. இதற்கு மேல் சொல்வதற்கு ஒன்றுமில்லை. ஆகவே மன்மோகன் சிங் செல்ல மாட்டார், குர்ஷத் செல்லுவார் அயல் விவகாரத்துறை அமைச்சர் என்று சொன்னால் இதில் ஒன்றும் பயனில்லை. என்ன? ஆகவே மன்மோகன் சிங் ஏன் செல்லக்கூடாது என்று நாம் சொல்லுகிறோம் என்றால், நம்முடைய உணர்ச்சியை வேற்று நாடுகளும் அறிந்து கொள்ள வேண்டும், இலங்கையும் அறிந்து கொள்ள வேண்டும். வேற்று நாடுகள் அமர்ந்திருக்கின்ற அவையில் இந்தியா அந்த அவையை புறக்கணித்து விட்டது என்கின்ற செய்தி இலங்கைக்கு அச்சத்தை உண்டாக்கும். ஆகவே தலைமை அமைச்சர் செல்லக்கூடாது என்பதிலே நம்முடைய முதலமைச்சர் அம்மா அவர்கள் மிகவும் குறியாக இருக்கிறார்கள். அம்மா மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் உள்ள எல்லா கட்சிகளும் ஏறத்தாழ காமன்வெல்த் மாநாட்டிற்கு இந்தியா செல்லக்கூடாது என்பதிலே கருத்துடையவர்களாகத்தான் இருக்கிறார்கள். நம்முடைய நண்பர் பிரின்ஸ் சொன்னது போல நாளையோ நாளை மறுநாளோ சட்டமன்றத்தில் இது குறித்து ஒரு தீர்மானம் வரலாம். அப்படி தீர்மானம் வருகின்ற போது நாங்களும் சேர்ந்து வாக்களிப்போம், மன்மோகன் சிங் இங்கே செல்லக்கூடாது என்று வாக்களிப்போம் என்று நண்பர் பிரின்ஸ் அவர்களும் சொல்லியிருக்கிறார்கள். நான் சொல்கிறேன், மன்மோகன் சிங் செல்லக்கூடாது என்பது மட்டுமல்ல, இந்தியா அதிலே பங்கேற்கக்கூடாது, மன்மோகன் சிங்குடைய டிரைவர் கூட பங்கேற்கக்கூடாது என்பதுதான் அதனுடைய அடிப்படை. ஆகவே அதன் மூலம் நம்முடைய எதிர்ப்பை அந்த சிங்கள அரசுக்கு, அது செய்த மனிதாபிமானமற்ற செயலுக்கு, ஈழத்தை சுடுகாடாக்கிய ஒரு நிலைப்பாட்டிற்கு எதிர்ப்பு தெரிவிக்கின்ற வகையில் இது அமைய வேண்டும். நான் சொல்கிறேன், காமன்வெல்த் மாநாடு என்பது இங்கிலாந்து ராணியின் கீழே இங்கிலாந்தால் ஆளப்பட்ட நாடுகளெல்லாம் சேர்ந்து அமைத்திருக்கின்ற ஒரு அவை. அது ஒரு கட்டத்தில் இந்தியாவிலே சேரலாமா வேண்டாமா என்று கூட விடுதலை போராட்டத்திற்கு முன்பு, அதாவது அதனுடைய கடிவாயில், விடுதலை அடைய வேண்டிய கடிவாயில் கருதப்பட்டது. இங்கிலாந்தினுடைய ராணி ரொம்ப கவலைப்பட்டார். ஏனென்றால் ஒரு பெரிய வல்லரசாக இருந்து கதிரவன் மறையாத ஒரு பேரரசை கட்டி ஆண்டுவிட்டு இங்கிலாந்தினுடைய குரல் கேட்கப்படாத நிலை ஏற்பட்டுவிடக்கூடும். ருசியாவும் அமெரிக்காவும் பெரிய வல்லரசுகளாக கோலோச்சுகின்ற போது, இங்கிலாந்து அமுங்கி இருக்கிற போது, இதனிடமிருந்து எல்லா நாடுகளும் விடுதலை பெற்று போய்விட்டால் பிறகு இங்கிலாந்தை யாரும் மதிக்க மாட்டார்கள் என்கிற நிலையில் இங்கிலாந்து இன்னமும் ஒரு கிளப்புக்கு தலைவராக இருப்பது போல காமன்வெல்த் என்கின்ற அமைப்பை உருவாக்கி அதில் இந்தியா போன்ற நாடுகளை எல்லாம் பங்கு பெற செய்து அதனுடைய தலைவராக இருப்பதன் மூலம் கொஞ்சம் கௌரவத்தை காப்பாற்றிக் கொள்ள முடியும் என்று இங்கிலாந்து நினைத்தது. காரணம் பொதுமக்கள் கருத்து கேட்டு வரும். வணக்கம், திறன்பட பேசு சார். வணக்கம் சார், என் பேர் ராஜகோபால், நான் கோயம்புத்தூர் மாவட்டத்திலிருந்து பேசுறேன். கோவையிலிருந்து ராஜகோபால், சொல்லுங்க சார். இப்ப இலங்கை பிரச்சனை தமிழர் பிரச்சனைகள் காங்கிரஸ் தரப்புல இருந்து பேசுறாங்க. இவங்க கொடுக்கக்கூடிய பணம் பூரா இலங்கை அரசாங்கத்துக்கு தான் பயன்படுத்துறது தவிர தமிழ்நாடு அங்க இருக்கிற தமிழ் மக்களுக்கு எந்த வகையும் பயன்படுறது இல்ல. சொல்லுங்க.
அது மட்டும் இல்லாம ரெண்டாவது இங்க இருக்கிற தமிழக மீனவர் பத்தியே காங்கிரஸ் கவர்மெண்ட்டுக்கும் எந்த அக்கறை கிடையாது. ஏன்னா இலங்கை நம்மளை வந்து எதிர்பார்த்துட்டு இருக்க நாடு, ஒரு சில உதவி இல்ல பணம் இதுக்காக எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில காங்கிரஸ் அரசாங்கம் வந்துங்க இங்க இருக்கிற தமிழ் மக்கள் மீனவர்களுக்கு உரிய அக்கறை எடுத்துக்கல. ஆனா இன்னும் பாருங்க, இன்னொரு 3 மாசத்துல அவங்க நல்ல அக்கறை எடுத்துக்குவாங்க. ஏன்னா பார்லிமெண்ட் எலெக்ஷன் வரப்போகுது ஆச்சுங்களா. இந்த வகையில இனிமேல் கொண்டு அங்க 1.5 லட்சம் தமிழர்கள் கொல்லப்பட்டது காரணம் ஒரு முடிவா வந்து இப்ப இருக்கிறது காமன்வெல்த் மாநாடு தான் முக்கிய பிரச்சனைங்க. கண்டிப்பா 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 உங்களை போன்ற மக்களின் குரல் கண்டிப்பாக எதிரொலிக்கும் எதிர்பார்ப்போம். நன்றி, கருத்தை பதிவு செய்ததுக்கு நன்றி ராஜகோபால். ஆகவே அந்த காமன்வெல்த் என்பது ஒரு பெரிய அதிகாரமுள்ள அமைப்பில்லை. இங்கிலாந்து தன்னுடைய கௌரவத்தை காப்பாற்றிக் கொள்வதற்காக உருவாக்கி கொண்ட ஒரு அமைப்பு தான். ஆனால் அந்த அமைப்பிலும் மனிதாபிமானமற்ற செயல்கள் கண்டிக்கப்பட்டு வந்திருக்கின்றன. அதுவும் ஜவஹர்லால் நேருவை போன்ற மிகச்சிறந்த தலைமை அமைச்சர்கள் இங்கே இருந்தபோது அவர்கள் நாசருக்கு குரல் கொடுப்பார்கள். அப்புறம் அதற்கு பிந்திய காலத்திலும் கூட காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் பாலஸ்தீனிய விடுதலை இயக்கத்திற்கு ஆதரவாக அவர்கள் நடந்து கொண்டார்கள். அதற்கு பிறகு பாகிஸ்தானால் வங்கதேச மக்கள் சிறுமைப்படுத்தப்பட்ட போது வங்கதேச மக்களுக்காக இந்திரா காந்தி போராடினார். இப்படி காங்கிரஸ் என்பது சிறுபான்மை மக்களுக்கு, குரல் இழந்த மக்களுக்கு குரல் எழுப்புகின்ற ஒரு அரசாக காலங்காலமாக வரலாற்றில் இருந்து வந்த நிலை போய் சிறுபான்மை மக்களை, தங்களுடைய உரிமைகளை அடைய வேண்டும் என்று நினைத்த தமிழ் மக்களை ஆரம்ப காலத்தில் அதற்கு ஆதரவாக இருந்துவிட்டு பின்னொரு காலத்தில் அவர்களுடைய கொள்கையில் ஏற்பட்ட தடுமாற்றம் காரணமாக சிங்களவர்களுக்கு ஆதரவாக மாறி அவர்களுக்கு ஆயுதங்கள் அளித்து, கடன் அளித்து, பிற உதவிகள் எல்லாவற்றையும் அளித்து, இல்லாவிட்டால் சிங்களவனால் தமிழனை வெல்லவே முடியாது. 3 பங்கு சிங்களவன், 1 பங்கு தான் தமிழன். ஆனால் 15-20 ஆண்டு காலம் அது அறிவிக்கப்படாத சுதந்திர நாடாகவே ஈழம் இருந்தது. சிங்களவர்களால் ஒன்றுமே செய்ய முடியவில்லை. அந்த வடக்கு கிழக்கு மாகாணத்திற்குள் அவர்களுடைய போலீஸ்காரன், ஒரு ராணுவ ஆள், ஒரு சாதாரண சிங்களவன் அதற்குள்ளே நுழைய முடியாது. அவர்கள் வரி விதித்தார்கள், நீதிமன்றம் நடத்தினார்கள், போலீஸ் நிலைப்பு வைத்திருந்தார்கள். எல்லாவற்றையும் வைத்துக் கொண்டு அது ஒரு நாடாக அறிவிக்கப்படாமலே சுதந்திர நாடாக வாழ்ந்தார்கள். அந்த விடுதலை அமைப்பு சீரழிக்கப்பட்டது, சிறுமைப்படுத்தப்பட்டது என்று சொன்னால் அதற்கு மிகப்பெரிய காரணம் இந்திய அரசு கொடுத்த மிகப்பெரிய ஆதரவு. ஆகவேதான் நாம் இன்றைக்கும் தமிழ்நாட்டில் ஒரு பெரிய கொதிப்பு இருக்கிறது. நான் நண்பர் பிரின்ஸ் அவர்களுக்கு சொல்கிறேன், நீங்க பேசுங்க, நீங்க பேச விட்டு பேசுறேன், பேசுங்க. நண்பர் ரொம்ப அன்புடையவங்க. ஆனால் அவர்கள் சொன்னார்கள், ராஜீவ்காந்தி அவர்கள் ஒரு மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட தலைவர் என்று கூட அவர்களுடைய வார்த்தை இருந்தது. நான் வரவேற்க கடமைப்பட்டிருக்கிறேன். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு ஒப்பற்ற தலைவர் எதற்காக இலங்கை ஒரு ஒப்பந்தம் வைத்தார், ஜெயவர்த்தன ஒப்பந்தம், ராஜீவ் ஜெயவர்த்தன ஒப்பந்தம், அதை விட்டுவிட்டார். இல்லை, அது நல்ல ஒப்பந்தம். எதற்காக அதை வைத்தார்கள்? அன்று எங்களை காப்பாற்றுங்கள் என்று கேட்டார்கள் தமிழ் தலைவர்கள், தமிழகத்தின் தலைவர்கள். அன்புக்குரிய தலைவர் ராஜீவ்காந்தி அவர்களை அதுதான் வருகிறேன். வேண்டிய போது IPF அனுப்பப்பட்டது, அவர்களுக்கு பாதுகாவல் கொடுக்கப்பட்டது. அங்க போய் IPF தமிழர்களை தான் கொடுமைப்படுத்தினாங்க வரலாறு சொல்றாங்க. நீங்க பேசுறீங்க சார், நீங்க உங்க வீட்டுக்கு அழைச்சிட்டு நான் உங்களுக்கு துரோகம் செய்யலாம், தப்பு. எப்படி எங்க தலைவர் ஜெயவர்த்தன ஒப்பந்தத்தை எதற்காக போடப்பட்டார்? அங்கே யார் முதல்வராக தேர்ந்தெடுக்கப்பட்டார்? அங்கு வரதராஜ பெருமாள் முதல்வராக தேர்ந்தெடுக்கப்பட்ட போது அந்த தமிழ் LTF LTT அதை ஏற்றுக்கொண்ட இந்த 13வது சட்டத்தில் LTT விடுங்க. இப்ப நீங்க LTT ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்போது தமிழ் தலைவர் என்ன செய்தார்கள்? ராஜபக்சேயை தாக்கிறார்கள். என்ன தமிழ் தலைவர் செய்தார்கள்? இந்த தேசத்தில் இப்படிப்பட்ட பிரச்சனை ஏற்பட்ட போது, தலைவருக்கு அடிபட்ட போது யார் மீண்டு கேட்டது? அதாவது தமிழ் உணர்வாளர்கள் ராஜபக்சே கொடுமை செய்தார் சொன்னா நீங்க உடனே திருப்பி விடுதலை புலிகள் அதுக்கு இப்படிப்பட்ட நன்மைகளை காங்கிரஸ் கட்சி செய்தது. அன்புக்குரிய தலைவர் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதை மறைமுக நீங்க வரதராஜ பெருமாள் முதல்வராக இருந்தீர்கள். 87 தான் நடந்தது. இதை பற்றி ஏதாவது ஒரு தலைவர் பேசுகிறாரா? நீங்க சொல்லுவீங்க காங்கிரஸ் ஆண்டு இருந்தது, பாரதிய ஜனதா கட்சி 6 ஆண்டு ஆண்டது இல்லையா? இந்த இலங்கை தமிழர்களுக்காக எதை செய்தது? அவர்களும் இங்கே வருகின்ற போது பாராளுமன்றத்தை எதிர்ப்பு சொல்கிறார்கள்.
இலங்கை ஒப்பந்தத்தை பற்றிய இலங்கை தமிழ் மக்களுக்காக ஒரு வார்த்தை பேசவில்லை. இங்கேயும் குரல் கொடுக்கிறார்கள். எல்லா தேசிய கட்சிகளும் மாநிலத்துக்கு நான் பேசிட்டு பேசுறேன். டைம் இருக்கு, உங்களுக்கு நார்மல் டைம் இருக்கு. ஆனா இந்த இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான செயல்பாடுகள் செய்தக்கூடிய அன்புக்குரிய தலைவர் ராஜீவ்காந்திக்கு ஒரு மதிப்பில்லை. எல்லாம் தமிழர்கள் வீரத்தமிழர்கள் என்று சொல்லிக் கொள்கிறார்கள். அன்பு அண்ணாச்சி சொன்னாங்க வெளிநாட்டு கொள்கை சரியில்லை அப்படின்னு. 10 வருஷமா சரியில்லைன்னு சொன்னாங்க. பிஜேபி ஆட்சி செய்தது, கார்கில் போர் எதற்காக வந்தது, அதனுடைய வேஸ்டேஜ், எத்தனை பேர் செத்து போனா, இந்த தமிழ் மக்களை பாதுகாப்பதற்கு நீங்க IPKF அனுப்புவேன், எத்தனை பேர் நம்ம இந்த ராணுவம் பலியானது. இந்த பிரச்சனை வந்தபோது இந்த 10 ஆண்டுகள்ல நாங்க 1000 காங்கிரஸ் கட்சி 1000 கோடிக்கு அதிகமான உதவிகளை இந்த மக்களுக்கு செய்து. பாரதிய ஜனதா கட்சி ஒரு மத சார்புடைய கட்சி. இசைவானவர்கள் இல்லை. நான் விளக்கி சொல்லணும் இல்லை சார், தேசிய கட்சி இல்லையா உங்களுக்கு. நீங்க தமிழகம் போதும், நீங்க அரசியலாக்குறீங்க. காங்கிரஸ் பிஜேபியும் தமிழர்களுக்கு எதிராக தான் இருக்குன்னு சொல்றாரு. வச்சுக்கோ, நம்ம காங்கிரஸ் ஏன் எதிராக இருக்கும் கேள்வி. காங்கிரஸ் ஒருபோது எதிராக விளக்கி தரேன். பாரதிய ஜனதா எந்த சந்தர்ப்பத்தில் காங்கிரஸ் கட்சி தமிழர்களுக்கு எதிராக இருந்தது? வரதராஜ பெருமாளை தேர்வு செய்த போது ஒத்துக்கொள்ளவில்லை, நீங்கள் சத்தம் போடவில்லை. இப்போது அங்கே வெற்றி பெற்றிருக்கிறாரே, அவரை பற்றி அவர் என்ன சொல்கிறார்? அங்க இருக்கக்கூடிய தமிழர்கள் பலவிதமான தமிழர்கள் சொல்லிடுறேன். இந்த வரதராஜ், இந்த இப்ப இருக்க விக்னேஸ்வரன் அங்க இந்த வடக்கு மாகாணத்துக்கு முதலமைச்சரா வந்ததை விட நம்ம வடார்காடு மாவட்ட திருப்பத்தூருக்கு நகரசபை தலைவராக வந்திருக்கோம். அதை விட இங்க அதிகாரம் கூட. நீங்க இப்படி பேசுறீங்க. இல்ல அவர் என்ன சொல்கிறார்? எங்களுக்கு பிரச்சனை இல்ல, நீங்க ஒரு சின்ன மாற்றம் கூட வரலையா? 11வது சட்ட திருத்தத்தை அமல்படுத்துவதற்கு அந்த அரசு ஒத்துக்கொண்ட போது அங்க காவல்துறை அதிகாரம், நில அதிகாரம் எல்லாம் கொடுக்க அந்த சட்டத்தினுடைய திருத்தமே அதுதான். திருத்தத்தை கொண்டு வருவதற்கு முயற்சி செய்த போது நம்முடைய தமிழ் தலைவர்கள் நிலைமை, நீங்க சீனியர் தமிழ் தலைவர்கள் நிலைமை நீங்க சொல்லுங்க. தமிழ் தலைவர் அந்த 13வது வடக்கு கிழக்கு மாகாண விடுதலை புலிகளை மயமா சொல்றீங்க. இப்ப அவங்க இல்லைன்னு சொல்றாங்க. ராஜபக்ச அரசே நாங்க அதனால சொல்றேன், அதான் சொல்றேன். 13வது சட்ட திருத்தத்துடைய அந்த தேவையை நிவர்த்தி செய்வதற்கு காங்கிரஸ் போராடும், அது செய்யும். செய்வதற்கு தோதாக நீங்க முதல்ல நீங்க ஒரு பக்குவம் சொல்றேன். அது நிச்சயமா 13வது சட்ட திருத்தம் நீங்க இப்ப சொல்றீங்க, அன்னைக்கு ஏத்துக்கொள்ளல. அன்னைக்கு அதையும் நீங்கள் உங்களே குறை சொல்ல. ஒருவேளை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல நீங்க மூத்த தலைவராக இருந்தாலும் நீங்க அதை மழுப்பிடலாம். ஆனால் நீங்க ஒரு பரந்த மனப்பான்மையோட சொல்ல வேண்டும். இல்ல, தெளிவா பேசுவோம். நான் என்ன சொல்றேன், அன்றைக்கு ராஜீவ்காந்தி கொண்டு வந்த அந்த 13வது சட்ட திருத்தம் சிறந்தது. ஏனென்றால் இலங்கை வரலாற்றிலேயே முதல் முறையாக வடக்கு கிழக்கு மாகாண இணைப்பு ஏற்படுத்தப்பட்டு ஈழம் என்பது நில வழியாக ஒரு தனி நாட்டுக்குரிய மாநிலமாக இப்ப தமிழ்நாடு. நீங்க பேசுறது உண்மை, ஆனால் நீங்க ஏத்துக்கொள்றீங்க. ஆனால் யார் ஏத்துக்கணும்? திராவிட கழக தலைவர் இருக்கட்டும். இந்த சமூகத்திற்கு இப்பதான் சார் ஏத்துக்கிறாங்க. அன்னை ஏத்துக்கொள்ள விக்னேஸ்வரன் சொல்றத அண்ணாச்சி கூட சொல்றாங்க. பொதுவாக பேசுகிற ஜெயமந்தில நீங்க அண்ணாச்சியும் அனுபவம் உள்ளவங்க பேசுகிற போது புரிஞ்சுட்டுங்க. நான் என்னுடைய கருத்து என்னன்னா, அன்று ஜெயவர்த்தனையோட ஒப்பந்தம் செய்கிற போது வேண்டாம் என்று இது என்ன ஒப்பந்தம் என்று கிண்டல் அடித்தார்களா இல்லையா? அவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும். எஸ், அதான் அவர் பெருந்தன்மை. குறைந்தபட்சம் அன்னைக்கு ஏற்றுக்கொண்ட அன்னை ஏற்றுக்கொள்ளவில்லை. அண்ணாச்சி போல அவங்க ஏற்றிருப்பாங்க, முன்னணி தலைவர்கள் எல்லாம் ஏற்றுக்கொள்ளவில்லை. இப்போது தமிழனுக்கு மீண்டும் பிரச்சனை. அவங்க சம்பவிக்க அவரை அந்த ராணுவ பிளைட்ல சர்வதேச சட்டங்களுக்கு அப்புறம் தூக்கி அறிஞ்சிட்டு அந்த மக்களுக்கு உணவு காங்கிரஸ் கட்சி அதை பற்றி யாருமே விமர்சிக்கலையே. ராஜீவ்காந்தியை பற்றியோ அதுதான் ஃபாலோ ஆக்ஷன், அதை தான் நாங்கள் செய்கிறோம். இது ஒரு வெளிநாட்டு கொள்கை தப்புன்னு சொல்றாங்களே, புரிஞ்சுல இல்ல. வெளிநாட்டு கொள்கையை பொறுத்த மட்டும் காங்கிரஸ் கட்சி நாட் டிஸ்டர்பர்ஸ். நீங்க அடுத்த நாட்களை தொந்தரவு செய்வதற்கு இல்லை, நம்முடைய இறையாண்மையை பாதுகாக்க வேண்டும். நமக்கு பிரச்சனை இருக்கு, தெளிவுபடுத்துறேன். காஷ்மீர் பிரச்சனை இல்லை, தேர் ரிவோல்ட்டிங். அவன் சிக்கி சொல்றான் எனக்கு தனி காலிஸ்தான் தான் அப்படின்னு கேட்கறான். நேபாள் இவன் சொல்றான்
ஒவ்வொரு பகுதியில் உள்ள ஆட்களும் தனக்கு அதிகாரத்தை தாருங்கள் அப்படின்னு போராடிட்டு இருக்கா நாட்டுல. அந்த நாட்டில் ஒரு சர்வதேச சட்டம் நிலவில் இருக்கின்ற போது இவர்களுடைய அயல் விவகார கொள்கை எவ்வளவு குளறுபடியானது என்பதற்கு ஒன்று சொல்லுகிறேன். இவர்கள் எப்பொழுதும் என்ன சொல்வார்கள் என்று சொன்னால், சீனாக்காரன் வந்து விடுவான், பாகிஸ்தான்காரன் வந்து விடுவான், அவர்களுக்கெல்லாம் சிங்களவன் வழி திறந்து விடுவான், அதனால் நமக்கு பெரிய தீங்காக வந்து விடும் என்று இவர்கள் வழக்கமாக சொல்வார்கள். ஆனால் காங்கிரஸ் தான், நீங்க இன்னைக்கு 10 ஆண்டுகளா நீங்க இந்த கொள்கையை தான் சொல்லி வந்து கொண்டிருக்கிறீர்கள். ஆனா 10 ஆண்டுகளாக நாடு ஆளுவது நீங்க தான். உங்களுடைய காலத்தில் தான் ஈழம் சுடுகாடாக ஆக்கப்பட்டது. ஆகவே அதற்கான பொறுப்பை வெறும் சிங்களவனால், நான் தான் தொடக்கத்திலேயே சொன்னேன், சிங்களவனால் ஈழத்தை அழிக்க முடியாது. சிங்களவனால் 20 ஆண்டுகளாக அழிக்க முடியவில்லை. இந்தியா துணையாக இருந்த போது மட்டுமே அதை செய்ய முடிந்தது. ஆகவே ஈழத்திற்கு மிகப்பெரிய துரோகம் என்பது காங்கிரஸ் அரசால், அன்றைக்கு இந்த நாட்டில் முதலமைச்சராக இருந்த கருணாநிதியால், இவர்கள் 2 பேருடைய கூட்டுறவால் அந்த மாபெரும் தீங்கு நடந்தது என்பது பழைய வரலாறு. இப்பொழுது அது போகட்டும். நீங்க இப்ப அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முன்னணியா விவரமான ஒரு சட்டமன்ற உறுப்பினர் நீங்க. நானும் ஒரு ஸ்டாண்டர்ட் நான் மதிக்கக்கூடியவன். ஆமா, நம்முடைய முதல்வர் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் இந்த ஸ்டாண்டை நீங்க சொல்லி தெளிவுபடுத்தினது அந்த விவாதத்தில். ஈழம் சுடுகாடப்பட்டதுன்னு சொல்றீங்க. இந்த எல்டிடிக்கு மாண்புமிகு முதல்வர் அவர்கள் ஒரு ஆதரவு கிடையாது. எஸ், அது உண்மை. இப்ப விடுதலை புலிகள் ஆதரவு இல்லை. இந்த ராஜபக்ச அரசு ஏற்கனவே நான் சொல்லிட்டேன், எங்களுடைய அவர் ஸ்டாண்ட் டு சப்போர்ட் தமிழ் பீப்புள். இல்ல இல்ல, அது ரைட். நம்ம இப்ப தமிழ் மக்களை பற்றி தான் பேசுறோம், விடுதலை புலிகள் அல்ல. மக்களை பற்றி தான். அதாவது இன்னொன்று, முதலமைச்சர் அம்மா அவர்களுடைய நிலைப்பாடு கூட ஒரு தன்னாட்சி அங்கே பிறக்க வேண்டும் என்பதுதான். ஈழத்தில் தன்னாட்சி, காங்கிரஸ்காரங்க இருக்கிறார் தன்னாட்சி. ஆனால் அவர்கள் விடுதலை புலியை ஆதரிக்கவில்லை. அம்மாவினுடைய நிலைப்பாடு, அரசியல் நிலைப்பாடு அதுதான். அதை பற்றி இப்பொழுது பேசவில்லை. ஏன் விடுதலை? இப்பொழுது நம்முடைய விவாதம் இந்த காமன்வெல்த் மாநாட்டில் நீங்கள் ஏன் கலந்து கொள்ளக்கூடாது என்று நாம் சொல்லுவதற்கு காரணம், சீனனோடு சிங்களவன் சேருவான் என்று சொன்னீர்களே, சீனனோடு சேர்ந்து விட்டானே. அம்பன் தோட்டாவில் ஒரு பெரிய துறைமுகத்தை சீனன் கட்டி கொடுப்பதற்கு அடிப்படை சிங்களவர்களெல்லாம் மேலான நிலைக்கு வர வேண்டும், அவர்களெல்லாம் துறைமுகம் இல்லாமல் துன்பப்படக்கூடாது என்பதனால் அல்ல. தமிழ்நாட்டை குறிவைத்து அவர்கள் சீனர்கள், நான் சொல்ல வேண்டியது நான் சொல்ல, சீனர்கள் அப்ப கேட்டுக்கிட்டு அப்புறம் சொல்ல, சீனர்கள் அந்த அம்பன் தோட்டாவில் பெரிய துறைமுகத்தை கட்டி கொடுக்கிறார்கள். இதுவரையிலும் காஷ்மீர் வழியாக, இமயமலை வழியாக, திபேத் வழியாக இந்தியாவுக்குள் ஊடுருவதுதான் சீனாவினுடைய கொள்கையாக இருந்தது. இப்பொழுது அவர்கள் பர்மாவில் காலூன்றி விட்டார்கள். பர்மாவுக்கு வேண்டிய வசதிகளை எல்லாம் செய்து கொடுத்து அவர்களை தங்களுடைய கைக்குள் வைத்திருக்கிறார்கள். பாகிஸ்தானுக்கு வேண்டிய அணு ஆயுத கொள்கைகளுக்கு உறுதுணையாக இருந்ததே சீனா தான். ஆகவே அந்த பக்கம் இருக்கிறார்கள். இந்த பக்கம் தெற்கே கடல் இருக்கிற காரணத்தினால் தமிழ்நாடு பாதுகாப்பாக இருந்தது. 3 பக்கமும் கடல், பெரிய இந்துமா கடல் பாதுகாப்பு. ரொம்ப முதல் பாதுகாப்பு, முதல் தாக்குதல் எங்க வரும்னா பிரின்ஸினுடைய வீட்டுக்கு தான் வரும். நான் சொல்றேன், நம்ம பாதுகாப்பு இந்திரா காந்தி அம்மையார் வந்து சீன இந்துமா கடலில் கப்பல் விடுவதற்கு காரணம் நம்முடைய தமிழ்நாட்டை குறிவைத்துதான். ஆகவே நீங்கள் எந்த சிங்களவர்களுக்கு ஆதரவாக இருந்து ஈழத்தை அளித்தீர்களோ அந்த சிங்களவர்கள் 100க்கு 100 உங்களுக்கு ஆதரவாக இல்லை. நான் சொல்றேன், ஆதரவாக இல்லை. அவர்கள் சிங்களவர்கள் ஆதரவு கொடுத்துட்டாங்க. சிங்களவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருந்தால் கூட நீங்கள் சொன்ன அடிப்படையில் சிந்தித்து பார்க்கலாம். ஆனால் சிங்களவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இல்லை. அவர்களுடைய ராஜதந்திரம் சீனனையும் பாகிஸ்தான்காரனையும் காட்டி இந்தியாவை மிரட்டுவது. நீங்கள் என்ன செய்திருக்க வேண்டும்? தமிழனை காட்டி சிங்களவனை மிரட்டியிருக்க வேண்டும். நீங்கள் தமிழனுக்கு தீங்கு செய்து கால் ஊன்றிக் கொள்வதற்கு இடமில்லாமல் செய்து கடைசியில் இப்பொழுது இந்திய ராஜதந்திரம் தோற்றுவிட்டது, சிங்கள ராஜதந்திரம் வெற்றி பெற்று விட்டது. ஏனென்றால் சிங்களவன் சீனனையும் பாகிஸ்தான்காரனையும் காட்டி நமக்கு அச்சுறுத்தல் பண்ணி, நீ வெளியே போகாதே, என்னை ஆதரித்துக் கொண்டுதான் இருந்து ஆக வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டை நமக்கு உண்டாக்கி இருக்கிறான். என்றால் வெற்றி பெற்றது அவனுடைய அரசதந்திரமா, நம்முடைய அரசு. தொடர்ந்து இன்றைய திறன்பட பேசு வாத நிகழ்ச்சி மிகுந்த விறுவிறுப்பாக
இந்திய வெளியுறவுத்துறை மற்றும் ராஜபக்சனுடைய செயல்பாடு என பல்வேறு தரவுகளோடு விரிவாக சென்று கொண்டிருக்கிறது. ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு நாம் மீண்டும் சந்திப்போம். விவாதம் தொடர்கிறது. நம்முடைய விவாத நிகழ்ச்சியில் கருத்தை பதிவு செய்வதற்காக தமிழகம் முழுவதும் இருந்து பல்லாயிரக்கணக்கான பார்வையாளர்கள் கருத்தை பதிவு செய்ய ஆர்வமாக காத்துக் கொண்டிருக்கிறார்கள். வணக்கம், திறன்பட பேசு. வணக்கம். வணக்கம், எங்க இருந்து பேசுறீங்க? உங்க பேர் சொல்லுங்க. சேலத்திலிருந்து ரவீந்திரனா? சேலத்திலிருந்து ரவி. சொல்லுங்க ரவி. சார், இந்தியா இலங்கையில கலந்து எல்லா கட்சியும் சேர்ந்து குரல் கொடுக்குறாங்க. ஆனா இதே கட்சியை சேர்ந்தவங்க போன வருஷம் இந்தியாவில இருந்து எல்லாம் எம்பிக்க போய் இது ராஜபக்சோட விருந்து சாப்பிட்டு 3 நாள் அந்த டூர் சுத்திட்டு வந்தாங்க. அது எப்படி சார்? அதாவது இந்தியா கலந்துக்கிறது தப்புன்னா அப்ப இவங்க போயிடாத அவங்க தப்பு தானே. அதனால ஒரு நாடு ஒரு நாட்டுக்கு மரியாதை செலுத்துறது தப்பே கிடையாது சார். அதனால தேவைக்கு தகுந்த மாதிரி சந்தர்ப்பவாதி மாதிரி பண்றாங்க. இந்திய ராணுவத்தை அனுப்புறது இவங்க தான், அதே ராணுவத்தை வாபஸ் வாங்க சொன்னது இவங்க தான். நான் ஒரு உண்மையை சொல்ல போனா சார், இலங்கை பிரச்சனை நம்ம முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி இறந்தது. இன்னைக்கு ராஜீவ்காந்தி மட்டும் உயிரோடு இருந்திருந்தா சூப்பர் பவர் நாடா இருக்கும் சார். வல்லரசு நாடுகளுக்கு நம்பர் 1 இருந்திருக்கு இந்தியா. கண்டிப்பா உங்க கருத்தை பதிவு செய்ய நன்றி. தொடர்ந்து நம்ம விவாத நிகழ்ச்சியை பாருங்க ரவி. நன்றி, கருத்தை பதிவு செய்ய நன்றி. இல்ல இப்ப இல்ல அவர் இந்த ராஜீவ்காந்தி இறந்தது போன்ற பல்வேறு விஷயங்கள் அங்க தவறு. அது மட்டும் இல்ல, இங்க இப்ப எல்லா கட்சியும் எதிர்க்கிறாங்க. இவங்க இந்த எதிர்த்த கட்சிகளும் சில கட்சிகள் ராஜபக்சேவோட சென்ற கைகுலுக்கி வந்தாங்களே, அந்த விஷயங்கள் இங்க இருக்க கட்சியில இல்ல. அதுக்கப்புறம் இது பேசி என்னோட அண்ணாச்சி பேசினாங்க. 10 ஆண்டுகளாக இன்னும் ஈழத்தை குடியோட்டி புதைத்து விட்டோம் என்று சொன்னார். அப்படி அது பெரிய தவறு. ஏன்னா அரசியலாக பேசுகிறார். இது பெரிய அரசியல் பாலிடிக்ஸ் இல்ல. நான் சொல்ல இல்ல, இது உண்மையை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஒரு நாட்டுடைய பிரச்சனை இல்ல. 2009 நடந்த போருக்கு இந்தியா உதவி செய்யவில்லையா சார்? எப்படி சார் உதவி செய்யும் சார்? ஒரு தனி நாடு, அந்த நாட்டுடைய பிரச்சனையை அந்த நாடு பார்த்துக் கொள்ளும். அதான் ஏற்கனவே சொன்னேன். காஷ்மீர் பிரச்சனை, காலிஸ்தான் தனியாக வேண்டும் என்று இங்கே கிளர்ச்சி ஏற்படுகிறது. இங்க தீவிரவாதிகளுடைய அச்சுறுத்தல் ஒன்று. இப்படிப்பட்ட பல்வேறு பிரச்சனைகள் 10 ஆண்டுகள்ல அற்புதமான ஆட்சியை டாக்டர் மன்மோகன் சிங் செய்திருக்கிறார். இந்தியா ஒருபோதும் உதவி செய்யாது. அதற்கு தேவையில்லை சார். போரை நடத்தியது இந்திய அரசு சொன்னாரு. அரசியலா பேசலாம் சார். என்ன சார் பேசுறீங்க? மன்மோகன் சிங் எப்படி பேசுவாரு? இதெல்லாம் நீங்க அரசியலாக பேசுகிறீர்கள். அரசியல் இப்ப ஒன்றுமே எதிர்கட்சிக்கு காங்கிரஸ் கட்சியை எதிர்ப்பதற்கு ஒரு ஆயுதம். இலங்கையில நம்ம தமிழர்களை கொண்டு குவித்து விட்டார்கள் என்று அங்கே இருக்கக்கூடிய தமிழர்களை நிலைமை அறிய வேண்டும். இஸ்லாமிய தமிழர்கள் அங்கே இருக்கிறார்கள். வியாபாரத்தை சென்று செய்து கொண்டிருக்கிற தமிழர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் சுமூகமாக வாழ விடுங்கள் என்று சொல்கிறார்கள். யாரிடம் சொல்கிறார்கள்? இலங்கை இந்தியாவுடைய தமிழர்களை பார்த்து, இந்தியாவுடைய தலைவர்களை பார்த்து சொல்கிறார்கள். இப்போது எங்களுடைய அமைதியை காத்துக் கொள்கிறோம், அமைதியாக இருக்கிறோம். ஆனால் எத்தனையோ பல்லாயிரக்கணக்கான மக்களை கொண்டு குவித்தோம் என்று சொன்னார்களே, எல்டிடி தலைவர்கள் செய்த துரோகம் எத்தனை நீங்க அரசியலாக பேசுறீங்கன்னா உங்களுக்கு பேச ஒண்ணும் இல்ல. இது கொஞ்ச நாள் தான் பேசுவீங்க. என்னுடைய கணக்கு நீங்க ஒரு வாரம் சொல்றீங்க, 3 மாதம் அவர் நண்பர் சொன்ன 3 மாதம் எலெக்ஷன். அதெல்லாம் சார், மக்கள் இந்த தேசிய எண்ணம் கொண்ட மக்கள் எந்த ஆட்சி நல்ல ஆட்சி என்பதும், வெளியுறவுத்துறையை பொறுத்த மட்டும் இந்திய மத்திய அரசு எப்படி விதமான அணுகுமுறையை சென்று கொண்டிருக்கிறது என்பதையும் மக்கள் புரிந்து கொள்கிறார்கள். இன்று தமிழக மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த ஈழப்போர் பிரச்சனை ஏற்பட்ட போது தமிழர்கள் மிகவும் கஷ்டப்பட்டிருக்கிறார்கள் என்பது புரிந்துதான் இன்று 10,000 கோடி ரூபாய் கொடுத்திருக்கிறோம். மத்திய அரசு கொடுத்திருக்கிறது.
வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது அவருடைய இல்ல இப்ப இந்த வார்த்தைக்கு வரும். ஒரு நிமிடம். இப்ப இந்த காமன்வெல்த்தில் தமிழர்களின் உணர்வை மதித்து பிரதமர் கலந்து கொள்ள மாட்டார் என்று உங்களால சொல்ல முடியுமா? கலந்து கொள்ள மாட்டார் உறுதியா உங்களால சொல்ல முடியாது. அவர் உறுதியா அசெம்பிளியில பிரின்ஸ் காமன்வெல்த் மாநாட்டில் பிரதம மந்திரி கலந்து கொள்ளக்கூடாது என்று வாக்களிக்க இருக்கிறார். சரி, உறுதியாக என்ன பொறுத்த எங்க கட்சி விஷயத்தையும் சார் பேச முடியாது. ஏன்னா எங்களுடைய எண்ணம், என் மனதுக்கு இருக்கக்கூடிய எண்ணம், என்னுடைய விருப்பம் தமிழனுக்காக நம்முடைய பிரதமர் அது நீங்க ரைட் டு காஸ்ட் ஓட் வந்து நீங்க நம்ம அன்பா பேசிக்கலாம், பிரதமர் பேசிக்கலாம். ஓட்டு இந்த விஷயம் சட்டப்பேரவையில் இப்ப தமிழக முதலமைச்சர் அப்படி ஒரு தீர்மானத்தை கொண்டு வரும் பட்சத்தில் காங்கிரஸ் கட்சி ஆதரிக்குமா ஆதரிக்காதா? நிச்சயமா அதை அதான் அவர் சொல்றேன். அதுக்கப்புறம் என்ன சொல்ல ஆனா வரவேற்று தான் இருப்போம். ஏன்னு சொன்னா தமிழன் வேண்டும், தமிழ் மக்கள் வாழ. ஆனால் இதே நேரத்தில் எங்களை குறை சொல்லிக் கொண்டிருக்கார்களே கட்சி தலைவர்கள், இன்று தமிழகத்தில் கூடிய பல கோணத்திற்குரிய தலைவர்கள் அதை பத்தி பேசுறேன். நீங்க எங்கள் எண்ணத்தை சொல்லிவிட்டு என் எண்ணத்தை ஒரு சொல்ல வர ஒரு நிமிஷம். காங்கிரஸ் கட்சி மன்மோகன் சிங் இலங்கைக்கு காமன்வெல்த் மாநாட்டிற்கு செல்லக்கூடாது என்று அம்மா கொண்டு வருகிற தீர்மானத்துக்கு ஆதரவாக இவர்கள் ஏற்கனவே இருங்க, நான் பேசி முடிக்க ஓடி பேசுங்க. ஏன்னா நீங்க உடனே பதில் சொல்ல முடியும்னா இவர்கள் வாக்களிக்க இருக்கிறார்கள். இந்த காங்கிரஸ் கட்சி வாக்களிக்கும். நண்பர் பிரின்ஸ் என்ற தனி மனிதர் அல்ல, காங்கிரஸ் கட்சி வாக்களிக்கும். வாக்களித்த பிறகு பிரதம மந்திரியை கட்டுப்படுத்தக்கூடிய தன்மை இவர்களுக்கு இருக்கிறதா என்றால் கிடையாது. அது எப்படி சொல்ல முடியும் சார்? ஐயோ, நான் வளர்க்கிறேன் அந்த விவாதத்தை, அப்புறம் நீங்க முழுவதும் பேசுங்க. முடியாது. ஏனென்றால் பிரதம மந்திரி செல்லாவிட்டாலும் இங்கே கொதிப்பு அதிகமாக இருக்கிறது, அல்லது தேர்தல் காலம், இது போன்ற காரணங்களுக்காக தலைமை அமைச்சர் செல்லாவிட்டாலும் கூட தலைமை அமைச்சர் சார்பாக மனிதர்கள் செல்வார்கள். அயல் விவகாரத்துறை அமைச்சரை போல. நான் சொல்கிறேன், செல்லக்கூடாது, இந்தியா பங்கு கொள்ளக்கூடாது என்றால் யாரும் பங்கு கொள்ளக்கூடாது என்கிற நிலை. இவர்கள் இங்கே அம்மாவினுடைய தீர்மானத்துக்கு ஆதரவாக வாக்களிப்பது, அவர்கள் அங்கே செல்வது என்று சொன்னால் அந்த கட்சி கீழே ரெண்டு இருக்க வேண்டும். ஒன்று, கீழே இருக்க மாநில கட்சியை கூப்பிட்டு நாங்கள் இத்தகைய செயல்பாடுகளை மேற்கொள்ளப் போகிறோம், நீங்கள் அதற்கு ஏற்ப அசெம்பிளியில் நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்ல வேண்டும். அல்லது இவர்கள் மேலிடத்தை கூப்பிட்டு நாங்கள் தமிழர்களுடைய உணர்ச்சிகளை பிரதிபலிக்கிறோம், அதற்கேற்ப நீங்கள் நடந்து கொள்ளுங்கள் என்று இவர்கள் சொல்ல வேண்டும். இவர்கள் போக்கிற்கு எதுவும் செய்வார்கள், அதை பற்றி அவர்களுக்கு கவலை இல்லை. அவர்கள் போக்கிற்கு அவர்கள் செய்வார்கள் என்று சொன்னால் இதை நாம் பேச தப்பு. அப்படின்னா இப்படியே போடாங்க பாயிண்ட். ஏன்னு சொன்னா எங்களுடைய கடந்த முறை நீங்கள் வாக்களித்த சட்டசபை கடைசி நேரத்தில் நான் என்னுடைய கேள்வி வைக்கவில்லை. இது போல ஒரு குறைபாடு இந்திய அரசியலில் இருக்கிறது. தேசிய கட்சிகள் எல்லாம் தேசம் பெரிது என்கிறார், தேசம்தான் பெரிது. தேசிய கட்சிகள் எல்லாம் காவிரி சிக்கலில் நம்மோடு சேர்ந்து வாக்களிப்பார்கள். ஆனால் அவர்களுடைய கட்சி அங்கே தண்ணீரை விடாதே என்று சொல்லும். அப்பொழுது தேசிய கட்சி ஒரு நிலைப்பாட்டை மேற்கொள்ள வேண்டும். தேசம் முழுவதும் உள்ள ஆறுகளை பற்றி பொதுவான கொள்கை ஒன்று இருக்க வேண்டும். அல்லது நீதிமன்றம் சொன்னதற்கு கட்டுப்பாடு என்றாவது தன்னுடைய மாநில கட்சிகளுக்கு சொல்ல வேண்டும். ஆனால் தேசிய கட்சி பேசாமல் இருக்கும். இன்னொரு மாநில கட்சி நீதிமன்றத்திற்கு கட்டுப்படாது. ஆனால் இவர்கள் நம்மோடு சேர்ந்து வாக்களிப்பார்கள். ஆக காவிரி சிக்கலில் இருந்து ஈழத்தமிழ் சிக்கல் வரையிலும் எல்லாவற்றிலும் இவர்கள் நம்மோடு சேர்ந்து வாக்களிப்பது, நமக்கு எதிரான எல்லா காரியங்களும் அங்கே நடைபெறுவது, இதை தேசிய கட்சி கட்டுப்படுத்துவதில்லை என்று சொன்னால் மாநில கட்சியா நீங்கள், தேசிய கட்சியா? இது ஒரு முரண்பாடு இல்லையா? எங்களுக்குள்ள முரண்பாடே இல்லை சார், ஒரு முரண்பாடுமே இல்லை. நீங்க அரசியலாக்க இல்ல நீங்க கட்சியில கரடியா போந்துறாங்க. எங்க கட்சியை கண்காணிப்பதற்கு எங்களுடைய தலைவர் இருக்கிறார்கள். நான் தெளிவுபடுத்துகிறேன். எங்களுடைய பிரதமர் சொல்கிற வார்த்தையை நாங்கள் கேட்க வேண்டும். எங்கள் வார்த்தையை, எங்களுடைய விருப்பத்தையும் அவர் ஏற்க வேண்டும். நிச்சயமாக ஏற்ப நம்பிக்கை தான் சொல்கிறேன். ஒரு மாநிலத்தை பொறுத்த மட்டும் அல்ல, இது தேசத்துடைய அனைத்து என்ன சார் பேசி, எங்களுக்கு தலைமை முக்கியம். தலைமை சொல்வது தேசம் முக்கியம், தேசம்தான் முக்கியம். தமிழகம் மட்டும் நாங்கள் நினைச்சுக்க முடியாது. இந்த பல்வேறு அச்சுறுத்தல் மத்தியிலே 10 ஆண்டுகள் சிறப்பான ஆட்சி செய்திருக்கிறோம். நீங்கள் எதிர்கட்சி குறை சொல்லலாம், மனசாட்சியை நீங்களும் குறை சொல்ல மாட்டீங்க.
மனசாட்சியை நீங்களும் குறைச்சிட மாட்டீங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில பொருளாதார சிக்கல் வந்த போது உலக அளவில் பார்க்கிற போது இந்தியாவை அற்புதமாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அற்புதமான பிரைம் மினிஸ்டர். இந்த பிரைம் மினிஸ்டர் அவர் நிச்சயமாக எங்களுடைய உணர்வுகளை மதித்து நிச்சயமாக எங்களுடைய விருப்பத்திற்கு இணங்கி இருப்பார் என்பது. கடந்த காலத்தில் தமிழர் பிரச்சனையில் கடந்த காலத்தில் தமிழர் பிரச்சனையில் நீங்கள் தமிழர் என்கிற முறையில் குரல் கொடுத்த போது இந்திய அரசு கரெக்டா செய்யல. ஓட்டுல என்ன செய்யுது? எல்லாரும் சொன்னாங்க நீங்க ஆதரவு செய்தாக வேண்டும், செய்யவில்லையா? இல்ல அச்சுறுத்தலை பற்றி பேசினார். அச்சுறுத்தலை பற்றி சொல்லுங்க. அச்சுறுத்தலை பற்றி பேசினார். சீனாவில் அப்படி பக்கத்துல வந்து பேச வச்சுட்டான்னு சொல்றாங்க. சார் இந்த நாட்டை காப்பாற்றுறது தமிழ்நாடு அரசு மட்டுமல்ல, இந்த தேச மத்தியில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் செய்ய வேண்டும். நான் காமன்வெல்த்துக்கே வரேன். இவர் ஒன்று சொன்னாரு, விக்னேஸ்வரன் என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறார் என்றால், இந்த காமன்வெல்த் மாநாட்டில் இந்தியா கலந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார். அதான் அவர் சொன்னார். நான் அதுக்கு பதில் சொல்றேன். விக்னேஸ்வரன் அங்க தமிழனுக்கு பாதுகாப்பு. அப்புறம் நான் எப்படி நீங்க இதை வச்சே நான் பேசி முடித்த பிறகு நீங்க சொல்லுங்க. அதாவது நான் என்ன கேள்வி வைக்கிறேங்கிறதுக்கு அப்புறம் சொல்லுங்க. சரிங்க. அதாவது விக்னேஸ்வரன் போராளி அல்ல, தமிழர்களுடைய ஒட்டுமொத்த நலனை பிரதிபலிப்பவர். ஒரு அச்சம் அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. ஒரு பெரும் போர் நடந்து முடிந்திருக்கிறது. ஒரு நாடு அழிந்து விட்டது. இத்தகைய நிலையில் சிங்களவர்களுடைய வல்லமை மிகப்பெரிய அளவிற்கு ஊன்றி இருக்கிறது. அதுக்கு இந்தியா சாதகமாக இருக்கிறது. சீனனும் பாகிஸ்தானியனும் சாதகமாக இருக்கிறான் என்பதை விட்டுவிடுவோம். இந்தியா சாதகமாக இருக்கிறது. இத்தகைய நிலையில் ஒரு சாதாரண முனிசிபாலிட்டியை விட கேவலமான ஒரு அமைப்புக்கு முதலமைச்சராக ஆகியிருக்கின்ற ஒருவர், அவர் எத்தகைய அச்ச நிலைக்கு ஆட்பட்டிருக்கிறார் என்றால், நாங்களே பார்த்துக் கொள்றோம், நாங்களே சலாம் போட்டு ராஜபக்சேட்ட ஏதாவது காரியங்களை செஞ்சுக்கிறோம், இல்லைன்னா மொத்தம் காரியமே நடக்க வேண்டாம்யா, மொத்தம் நாங்கள் சோத்தை தின்னுட்டாவது இருக்கிறதுக்கு மறுபடியும் சண்டை கிண்டைன்னு வந்துருச்சுன்னு சொன்னா தாக்கு பிடிக்க முடியாதுங்கிற அச்ச உணர்ச்சி அவரிடம் இருக்கிறது. நான் சொல்லுகிறேன், இந்த நான் கனடா இதை அடுத்தது சொல்றேன். தலைமை அமைச்சர் மன்மோகன் சிங் வர வேண்டும் என்று அவர் சொல்கிறார். கனடாவினுடைய தலைமை அமைச்சர் இந்த காமன்வெல்த் மாநாட்டிற்கு வர முடியாது என்று சொன்னது மட்டுமல்லாமல் நிதி உதவியையும் நாங்கள் வெட்டி விடுவோம். ஏனென்றால் அது ஒரு மனிதத்தன்மை இல்லாத அரசு. இந்த அரசுக்கு பக்கத்தில் இவர்கள் நடத்துகின்ற மாநாட்டில் அந்த நாட்டில் இவர்களுக்கு பக்கத்தில் உட்கார்ந்து கொண்டு பேசுவது என்பது மனிதத்தன்மைக்கு எதிரானது. ஆகவே வரமாட்டோம் என்று சொல்லி கனடாவினுடைய தலைமை அமைச்சர் சொல்லியிருக்கிறார். இது விக்னேஸ்வரனுக்கு புரியாதா? கனடாவினுடைய தலைமை அமைச்சருக்கு இருக்கிற உணர்ச்சி விக்னேஸ்வரனுக்கு இல்லை என்பதல்ல. விக்னேஸ்வரன் அச்சமயப்பட்ட நிலையில் இருக்கிறார். ஒரு தலைமை நீதிபதியா இருந்தவர், மக்கள் ஏற்றுக்கொண்டு அதிகமான வாக்குகளை பெற்று ஜெயிச்சவர். தமிழ் மக்கள் வந்து அதிக வாக்குகளை பெற்றார் என்று சொன்னால் அது விக்னேஸ்வரன் என்று அல்ல. நாய்க்குட்டியை நிறுத்தி இருந்தாலும் அது அதிக வாக்குகளை பெறும் என்பதற்கு காரணம் சிங்களவர்களுக்கு எதிராக நாம் ஒன்று திரண்டு நிற்க வேண்டும் என்று வடக்கு மாகாணத்தை சேர்ந்தவர்கள், கிழக்கு மாகாணத்தை சேர்ந்த கிழக்கு மாகாணத்தை அவர்கள் ஒன்றாக நின்று வாக்களித்தார். அது யார் என்பது அல்ல, சிங்களவனுக்கு நாங்கள் ஆதரவு இல்லை, அது பல மக்கள் வாழுகிற பகுதி என்று அது அல்ல. இப்ப பிரச்சனை அது அல்ல. விக்னேஸ்வரனுடைய குரல் உலக தமிழர்களுடைய குரல் அல்ல, ஈழத்தமிழர்களுடைய குரல் அல்ல. ஆனாலும் நீ இதில் பங்கு கொள்ள வேண்டாம் என்று சொன்னால் நாம் தமிழர்கள் இங்கிருந்து பங்கு கொள்ளாவிட்டால் விக்னேஸ்வரனால் 24 மணி நேரத்திற்கு அங்கே மூச்சு விட முடியாது. இந்திய அரசு சொல்லுமா சார்? கண்டிப்பா சொல்லுங்க சார். பொதுமக்கள் கருத்து. வணக்கம், திறன்பட பேசு. வணக்கம் சார். வணக்கம், எங்க இருந்து பேசுறீங்க? உங்க பேர் சொல்லுங்க. திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டில இருந்து பேசுறேன் சார். திருவாரூர் சொல்லுங்க. ஐயா சொன்னாங்க இதே மாதிரி விக்னேஸ்வரன் சொன்னாங்கன்னு சொல்லி, அதே மாதிரி இன்னைக்கு தமிழ் தேசிய கூட்டமைப்போட தலைவர் வந்து பாரதிய ஜனதா கட்சி அலுவலகத்துல பேசியிருக்காங்க. அதுல வந்துட்டு என்ன சொன்னாங்க அப்படின்னா, மக்கள் எல்லாரும் வந்துட்டு அங்க பிரதமர் கலந்துக்கிறத வந்து ஏற்றுக்க மாட்டாங்க அப்படின்றதான் சொல்லியிருக்காங்க. காங்கிரஸ் ஐயா சொல்றீங்கன்னா இதே மாதிரி நாங்க என்ன இங்க முடிவெடுக்கிறோமோ அதை அங்க செய்வாங்க அப்படின்றாப்ப சொல்றாங்க. தமிழ்நாட்டோட காங்கிரஸ் வந்து தமிழ்நாட்டுக்குள்ள தனியாகவும், மத்தியில ஆள்ற காங்கிரஸ் மத்தியில தனியாகவும் தான் இது நாள் வரலாம் நடந்துகிட்டு இருக்கு. ஒன்னும் சேர்ந்தெல்லாம் பண்ணல. இடையில ஐயா சொல்றாங்க இதே மாதிரி எங்க விஷயத்துல நீங்க தலையிடக்கூடாதுன்னு சொல்லி அந்த ஐயா கிட்ட பேசுறாங்க.
அது வந்துட்டு எல்லா பொதுமக்களும் சேர்ந்துதான் காங்கிரஸ் அவங்களை ஆட்சிக்கு அமைச்சிருக்கோம். தமிழ்நாட்டோட அவ்வளவு பேரோட முடிவும் ஒன்னா இருக்கையில தமிழ்நாட்டை கண்டுக்காம அவங்க பண்றது வருத்தம். கண்டிப்பா உங்களுடைய உணர்வு பதிவு செய்யப்பட்டது. தொடர்ந்து நமது விவாத நிகழ்ச்சியில் பாருங்கள். நன்றி. அந்த செய்தியை முடித்தரேன். ஆனா அதனால எந்த காரணம் கொண்டும் காமன்வெல்த் கனடா தலைமை அமைச்சர் மட்டுமல்ல, பிளேயர் இங்கிலாந்தினுடைய தலைமை அமைச்சர் இங்கே வருவதா வேண்டாமா என்கின்ற கேள்வி எழுந்தது. அவர் வரக்கூடாது என்று இங்கிலாந்தினுடைய பாராளுமன்ற குழு கடுமையாக கண்டனம் தெரிவித்தது. அதற்கு பிளேயர் ஒரு பதில் சொன்னார். நான் போய் அந்த எதிர்ப்பை பதிவு செய்வேன் என்று சொன்னார். நான் சொல்லுகிறேன், நான் போனால் தானே மனிதாபிமானமற்ற அந்த செயலை பதிவு செய்ய முடியும் என்று பிளேயர் சொன்னார். ஆனால் நீ போகாதே என்றுதான் பாராளுமன்ற குழு சொன்னது. இப்பொழுது அவர்களுடைய நாட்டு தானே, அவர்கள் தானே தலைமை. அந்த காமன்வெல்த் நாடு என்பதே அவர்களுக்காக ஏற்பட்ட அமைப்பு தான். அவரே வரவில்லை, அது கலகலத்துக்காக சொன்ன முடிவு பேசுங்க, புரியாது. அதாவது கலகலத்து போய் அது ஒரு பக்கம் இருக்கட்டும். பிளேயர் இங்கே வந்து பதிவு செய்வேன் என்று சொன்னார். என்னுடைய குறைகளை பதிவு செய்ய நான் இங்கே செல்ல வேண்டும் என்று சொன்னார். நான் சொல்லுகிறேன், ராஜபக்சேயை கண்டிப்பதற்காக, மனிதாபிமானமற்ற செயலை கண்டிப்பதற்காகத்தான் இந்தியா அதிலே பங்கு கொள்ளும் என்று உங்களால் சொல்ல முடியுமா? பிரதம மந்திரி போவார் என்றுதான் சொல்லுகிறார்களே தவிர, ராஜபக்சேயோடு இணக்கமாக பேசுவதற்கு செல்வதாக சொல்லுகிறார்களே தவிர, நான் போக மாட்டேன். ஒன்று when you boycott it, அப்பொழுது அந்த எதிர்ப்பு இன்னும் வலிமையாக பதிவு செய்யப்படும். அப்படி அல்லாவிட்டால் அங்கே போய் நேருக்கு நேராக ராஜபக்சேனுடைய முகத்திற்கு முகம், நீ மனித உணர்வற்ற செயலை, இரக்கமற்ற செயலை செய்தாய் என்று சொல்வதற்காக நான் போகிறேன் என்று சொன்னால் மன்மோகன் சிங் செல்லட்டும் என்றுதான். இன்றைய திறன்பட பேசுவாத நிகழ்ச்சியில் தனது கருத்தை பதிவு செய்வதற்காக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் சம்பந்தன் அவர்கள் நமது இணைப்பில் இருக்கிறார். வணக்கம். வணக்கம். ஹலோ. வணக்கம். இப்ப நீங்க தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவரா நீங்க இன்னைக்கு ஒரு கருத்து சொல்லியிருக்கீங்க. அதாவது பிரதமர் அங்க கலந்து சொல்லுங்க சொல்லுங்க ஈழ அமைப்பு சம்பந்தமா பேச இல்ல. ஆமா சம்பந்தன், இப்ப இன்னைக்கு நீங்க சொல்லிருக்கீங்க, அதாவது இந்திய பிரதமர் காமன்வெல்த் மாநாட்டில் கலந்து கொள்வதன் மூலமாக எந்த பலனும் கிடைக்க போவதில்லைங்கிற ஒரு கருத்தை நீங்க சொல்லிருக்கீங்க. ஆனால் அங்க இருக்க கேள்வியை கழுவு, நான் பதிலை சொல்றேன். இல்ல கேள்வி கேட்டதை நீங்கள் சொல்லாமல் நீங்கள் கேள்வியை கழுவு, நான் பதிலை சொல்றேன். இல்ல இப்ப காமன்வெல்த் மாநாட்டில் வந்து இந்திய பிரதமர் கலந்து கொண்டால் அங்கு தமிழர்கள் பிரச்சனைக்கு எதுவும் சுமூக தீர்வு ஏற்படுமா? அதை பற்றி நான் கூற முடியாது. தமிழ்நாட்டில் உள்ள தலைவர்கள், இலங்கை அரசாங்கம் பொதுநல நாடுகளுடைய அடிப்படை கொள்கைகளை, தத்துவங்களை மதித்து நடக்கவில்லை, அவற்றை மீறி நடந்திருக்கின்றார்கள். அவற்றை மீறி நடந்த காரணத்தின் நிமித்தம் இலங்கையில் வாழ்கின்ற தமிழ் மக்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டிருக்கின்றது. அதனால் பிரதமர் அந்த மாநாட்டுக்கு செல்லக்கூடாது என்ற கருத்தை தமிழ்நாட்டில் உள்ள அரசியல் தலைவர்கள் முழு பேரும், முதலமைச்சர், திராவிட முன்னேற்ற கழக தலைவர், பாரதிய ஜனதா கட்சி தலைவர்கள், ஏனைய கட்சிகளுடைய தலைவர்கள், காங்கிரஸ் தலைவர்கள் கூட கூறியிருக்கின்றார்கள். அவர்கள் தமிழ்நாட்டில் வாழ்கின்ற தமிழ் மக்கள் சார்பில் இந்த கருத்தை மத்திய அரசுக்கும் மத்திய அரசாங்கத்துக்கும் பிரதமருக்கும் கூறியிருக்கிறார்கள். அந்த கருத்துக்கு மாறாக ஒரு கருத்தை கூறுவதற்கு எனக்கு விதமான உறுத்தம் இல்லை. மற்ற விஷயம் என்னவென்றால், இந்த அடிப்படையில் இந்த கர்மங்களை தீர்மானிக்க வேண்டிய பொறுப்பு பிரதமருடைய பொறுப்பு. நான் இந்த நாட்டை சேர்ந்தவன் அல்ல. பாதிக்கப்பட்ட மக்கள் சார்பாக தமிழ்நாட்டு தலைவர்கள் கூறுகின்ற கருத்தை நாங்கள் புறக்கணிக்க முடியாது. கண்டிப்பா. இப்ப விக்னேஸ்வரன் அங்க கலந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற கருத்தை சொல்லியிருக்காரு. அப்படிங்கிற விஷயத்தை அவர் அப்படி சொல்லவில்லை. அவர் கூறியது என்னவென்றால், பிரதமர் அங்கே சென்றால் பல விஷயங்களை வெளிக்கொணரக்கூடிய ஒரு வழிவகை ஏற்படலாம். அதன் மூலமாக ஏனைய நாடுகளில் வருகின்ற தலைவர்கள் மத்தியில் நிலைமையை புரிந்து கொள்வதற்கு ஒரு சந்தர்ப்பம் ஏற்படலாம் என்று கூறினதை தவிர பிரதமர் அங்கு செல்ல வேண்டும் என்று அவர் உறுதியாக கூறவில்லை.
கண்டி நம்ம இணைப்பில் வந்து கருத்துக்களை பதிவு செய்ததுக்கு மிக்க நன்றி. சரி, ஆனா இப்ப இல்ல, இது ஒன்று மட்டும் சொல்றேன், நான் ஒரு பதில் சொல்றேன். அதாவது நான் இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன பேசினேன்னா, மன்மோகன் சிங் அங்கே செல்வது என்பது தன்னுடைய மனிதாபிமானமற்ற சிங்கள அரசின் செயல்களை கண்டிப்பதற்காக, இதை உலகத்தின் பார்வைக்கு கொண்டு வருவதற்காக என்றால் இவர் செல்ல வேண்டும் என்றுதான் எல்லாரும் சொல்லுவோம். இவர் அப்படி அல்ல. ஐநா சபையில் ஒரு பெரிய நெருக்கடி காரணமாக மாற்றி வாக்களித்தார்கள். ஒவ்வொரு சமயமும் இவர்களை பிடித்து மல்லு கட்டி உந்தி செல்ல வேண்டியது இருக்கிறது. அதற்கு காரணம், இவர்கள் அங்கே போய் சம்பந்தம் சொன்னது போல அங்கே போய் இந்த கருத்தை எதிர்கருத்தை பதிவு செய்ய முடியும் என்றால் இவர் இங்கே செல்லட்டும். ராஜபக்சே ஒரு கசாப்பு கடைக்காரர் என்பதை வேறு வகையான வார்த்தையால், மென்மையான வார்த்தைகளால் அவர் சொல்லட்டும். என்னுடைய கருத்தை அவர் வேறு வகையாக சொல்லட்டும். ஆனா அங்கே போய் அதை கண்டிப்பதற்கு முடியாது என்றால் நீங்கள் கலந்து கொள்ளாமல் இங்கேயே இருந்து விடுவது நல்லது. கண்டிப்பா. இதே உங்களுடைய நிறைவு கருத்தை எடுத்து சொல்லுங்க. சார், 13வது சட்ட திருத்தத்தை கொண்டு வர வேண்டும் என்று அன்பு தலைவர் ராஜீவ்காந்தி காமன்வெல்த்ல இதுக்கே நேரம் காமன்வெல்த் ஒரு விஷயம். அவருடைய விக்னேஸ்வரன் முதல்வர் அவர்களுடைய அந்த நாட்டுடைய அதிபர் வந்து ராஜபக்சே அவர்கள் ஒரு தீர்மானம் வேண்டுமானால் ஒரு அதிகாரியோடோ அந்த சம்பந்தப்பட்ட அதிபரோட பேசி நான் தெரிவிக்க வேண்டும். நாட்டுடைய தலைவர் செல்ல வேண்டும். ஆனால் உணர்வை காட்டி இதை பேச்சுவார்த்தை மூலமாக தமிழ் மக்களுக்கு நல்வாழ்வு கொடுக்க முடியுமே தவிர நம்முடைய தமிழ் தலைவர்கள் அரசியல் ஆதாயம் கிடைப்பதற்காக பேச்சுவார்த்தை வைக்க வேண்டும். எதிர்ப்பை காட்டி அதிபரோடு பேசி பேச்சுவார்த்தை. சார், உங்ககிட்ட பேசாதான் ரொம்ப பிரச்சனை தீரும். ஆனால் அவர் பேச வேண்டும். எங்க உணர்வை சொல்லி நாங்க வரமாட்டேன், தமிழ் மக்கள் இதை செய்யணும், இதை காட்டுவதற்காக அவர் போகக்கூடாது. காஷ்மீர் இந்தியாவினுடைய பிரிக்க முடியாத பகுதி, அதை பற்றி பேசுவதற்கால் எங்கேயும் செல்ல மாட்டார்கள். ஆனால் தமிழர்களுக்கு பேச்சுவார்த்தை இருக்கு, அரசியல் தெரிவிப்பதற்காக செல்ல வேண்டும். அண்ணாச்சி சொல்லுறது கண்டிப்பா நிறைய அதிக அரசியல் தலைவர் ஆதாயம் தேடுவதற்காக தமிழர் வைத்து தமிழை தொலைத்துக் கொண்டிருக்கிறார்கள். தமிழரை காப்பாற்றுவதற்கு வாருங்கள். கண்டிப்பா. இன்றைய திறன்பட பேசு விவாத நிகழ்ச்சியை பொறுத்தவரை இந்த காமன்வெல்த் மாநாட்டில் இந்திய பிரதமர் கலந்து கொள்ளக்கூடாது, இன்னும் சொல்லப்போனால் இலங்கையிலே இது நடத்துவதற்கு தகுதியே கிடையாது, இலங்கை உறுப்பு நாட்டிலிருந்தே எடுக்க வேண்டும் என்று பல்வேறு தரப்பினரும் கோரிக்கை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். நமது விவாத நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அதிமுக பிரமுகரும் இதே கருத்தை வலுவாக செய்து கொண்டு இருக்கிறார். அதாவது கண்டிப்பாக இதை நாம் செய்தால் அது அங்குள்ள ஈழத்தமிழருக்கு துரோகமாக தான் அமைக்கும், ராஜபக்சேவுக்கு ஒரு கூடுதல் அங்கீகாரம் கொடுத்தது போல் அமையும். ஆகவே கண்டிப்பாக கலந்து கொள்ளக்கூடாது என்கின்ற கருத்து வலுவாக வைக்கப்பட்டது. தமிழ்நாடு காங்கிரஸ் தரப்பு கலந்து கொண்ட இந்த வாதத்திலும் அவர்கள் நாங்கள் கண்டிப்பாக எங்களுடைய உணர்வுகளை கண்டிப்பாக பிரதிநிதித்துவப்படுத்துவோம், சட்டமன்றத்தில் காமன்வெல்த்தில் இந்திய பிரதமர் கலந்து கொள்ளக்கூடாது என்கின்ற ஒரு தீர்மானம் வந்தால் அதையும் நாங்கள் ஆதரித்து வாக்களிப்போம் என்பதையும் அவர் இங்கு பதிவு செய்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. மீண்டும் ஒரு திறன்பட பேசு விவாத நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜீவ சகாப்தன்.